distributors wanted. Tamil milk product. Call 73730 மா அத்தை மா அத்தை கார்த்திக் வந்துட்டியா? ஏன்பா இப்படி சொல்லாம கொள்ளாம ஊருக்கெல்லாம் போற? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. திடீர்னு பிசினஸ் ட்ரிப்னு கிளம்பி போயிட்ட, ஃபோன் கூட பண்ணல. மா என்னப்பா? அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, அதான் கார்த்திக் வந்துட்டான்ல. கார்த்திக், என்ன ஆச்சு? பிசினஸ் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? திடீர்னு எதுக்கு நீ ஹைதராபாத் போகணும்? என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. நீ பண்ண வேலையால உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு இங்க ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சு. ஆமாப்பா, நீ கௌதம் வீட்டுக்கு சொத்தை குடுக்கறதுக்கு போனல்ல, அங்க நீ மனசு மாறி ஹைதராபாத் கிளம்பி போயிட்டேன்னு அஞ்சலி சொன்னா. ஆனா இலக்கியா என்னமோ நீ போகலன்னு சொன்னா. நீ எங்கதான் போன? மா என்னப்பா நீ ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ எங்க இருந்த? இலக்கியா சொன்னது உண்மையா? ஏன்பா சொத்தை கொடுக்க வேண்டான்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? சொல்லு கார்த்திக். சொல்றேம்மா. அதுக்கு முன்னாடி அஞ்சலி எங்கம்மா? அஞ்சலி அஞ்சலி மேலதான் இருக்கா. கார்த்திக், அது வந்து நான் வந்து தெரியாம. எப்படி இருக்க அஞ்சலி? உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வயித்துல குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னாச்சோ ஏதாச்சோ நீ பயந்து போயிருப்பியன்னு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். பயப்படாத, நான் வந்துட்டேன். சரி கார்த்திக். பாரு, என்ன நினைச்சு பயந்து பயந்து முகம்லாம் எப்படி வேர்த்து போயிருக்குன்னு. உன் முகமே சரியில்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அந்த எஸ்எஸ்கே தான். அந்த எஸ்எஸ்கே தான் இத்தனை நாளா என்ன கடத்தி வச்சிருந்தா. எஸ்எஸ்கேயா? எஸ்எஸ்கே அப்படியா? என்னது எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கேங்கிறான்? அப்ப நானும் இதுக்கு ஒரு காரணங்கிற உண்மைய இலக்கியா சொல்லாம மறைச்சிட்டாளா? ஐயோ, என்னன்னு ஒன்னும் புரியலையே. நீ என்னடா சொல்ற? ஆமா அத்தை, அவன் தான் கார்த்திக்க கடத்தி குடோன்ல கட்டி வச்சிருந்தான். அட கடவுளே! கார்த்திக், கார்த்திக், இதெல்லாம் உண்மையா நீ சொல்றது? எஸ்எஸ்கே எதுக்கு உன்னை கடத்தணும்? எல்லாம் பொறாமைனாலதான். நான் அண்ணனுக்கு சொத்தை கொடுத்துட்டா அவர் மறுபடியும் பெரிய ஆளாகி வந்து பிசினஸ்ல நம்பர் 1 ஆயிடுவார்ல, அந்த பயம்தான். அதனாலதான் என் ஆளுங்களை வச்சு கடத்திட்டான். என்ன நடந்துச்சுன்னா, சார் சார் ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி பிரசவ வலி வந்துருச்சு சார். போயிட்டு சீக்கிரம் வா. சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் சார் ஃபாஸ்டா போங்க சார், ப்ளீஸ் சார். கார்த்திக் அண்ணா, இனிமே என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா கடவுளா வந்து அண்ணனும் அண்ணியும் தான் என்னை காப்பாத்தினாங்க. கடவுளே, இவ்ளோ நடந்திருக்கா?
கார்த்திக் இலக்கியா ரொம்ப நன்றிம்மா. நீங்க மட்டும் அங்க போகலன்னா கார்த்திகோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளோ ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.